சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாமக மகளிர் சங்க நிர்வாகிகளுடன் சௌமியா அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன். நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னையை அடுத்த உத்தண்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி மகளிரை கவரும் விதமாக, மகளிரை சந்திக்கும் விதமாக ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த சுற்றுப்பயணம் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் பாமக அமைப்பு ரீதியாக உள்ள மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் சங்க நிர்வாகிகள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில மகளிர் சங்க நிர்வாகிகள், மாநில இளம்பெண்கள் சங்க நிர்வாகிகள், மாவட்ட மகளிர் சங்க செயலாளர் மற்றும் தலைவர்கள் மற்றும் மாவட்ட இளம்பெண்கள் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் என மகளிர் சங்க நிர்வாகத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை மட்டும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மகளிர் சங்க நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அண்மையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிமை மீட்க தலைமுறை கற்க என்கிற 100 நாள் நடைபயணத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிறைவு செய்தார். இதன் தொடர்ச்சியாக பாமகவில் கட்சியில் உள்ள மகளிர் சங்க நிர்வாகிகளை, மகளிர்களை சந்திக்கும் பொருட்டு, அவர்களிடையே ஆதரவு திரட்டும் பொருட்டு, தேர்தலையொட்டி ஆதரவு திரட்டும் பொருட்டும், பாமக முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கும் பொருட்டும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மகளிரை சந்திக்கும் விதமாக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தரப்பில் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு செயல் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் இந்த மகளிரை சந்திக்கும் விதமாக தமிழ்நாடு தழுவிய, மாநிலம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.